ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் தான். தமிழ்நாட்டுக்குன்னு வந்தாலே விலாகே எடுக்கிறதே இல்லை. தமிழ்நாட்டுக்கு திடீர்னு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, என் நாத்தனார் பசங்களுக்கு மொட்டை அடித்து காது குத்துறாங்க. அதனால் குலசாமி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் கிளம்பிட்டோம். எல்லாரையும் மொத்தமாக அடைச்சி கோயிலுக்கு கிளப்பியாச்சு. அவங்க குலசாமி கோயிலில் தான் எடுப்பாங்க. 3 நாளைக்கு முன்னாடியே எடுத்துருவாங்க. காது குத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி. என் பையன் கார்லேயே ஒரு நல்ல தூக்கத்த போட்டாரு. கோயிலுக்கு வந்துருச்சு எந்திரின்னு சொன்னா, எந்திரிக்க முடியாது அப்டின்னாரு. வம்பா பிழிச்சு இழுத்துட்டு வந்தாச்சு. ஏன்னா, இங்க வந்தாலே பசங்க வந்து விளையாடுறதுக்கு ஆள் இருக்காங்க. நம்ம சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்க. செல்லம் குடுக்குறதுக்கும் அதிக பேர் இருக்கிறதுனால, நம்ம பேச்ச ஒரு சொல்லு கூட கேட்க மாட்டாங்க. இங்க வந்து என் பையன் வந்ததுலேருந்து, "அம்மா சாமி எங்கம்மா இருக்கு? சாமி எங்கம்மா இருக்கு?" அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். நானும் பார்த்தேன். அங்க அந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல. அப்புறம் தான் எங்க அண்ணிட்ட கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, "இல்ல இங்க அருவா மட்டும் தான் இருந்துச்சு. அதையும் யாரோ எடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னும் நாங்கலாம் வர்றப்ப தான் வந்துட்டு இந்த பூஜை ரூம்ப அப்படியே கிளீன் பண்ணிட்டு அப்படியே சாமி கும்பிடுவோம். அந்த இடத்துல மட்டும் சாமி கும்பிடுவோம்." அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படியே நாங்களும் சுத்தி எல்லா இடத்தையும் பார்க்க செம்மையா இருந்துச்சு. இந்த இடமே அவ்ளோ பார்க்க அழகா இருந்துச்சு. இது வந்து மதுரை மாவட்டம் தான். நம்ம தேனி மாவட்டம் அப்படின்றதுனால, நம்ம தேனி மாவட்டத்த விட்டு குடுக்கக்கூடாது. அதனால மதுரை மாவட்டமும் நல்லா தான் இருக்கும். அப்படியே உள்ள போயி அங்கிட்டும் கோயில் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நானும் என் சின்ன பையனும், "வாடா நம்ம 2 பேரும் சாமி கும்பிட்டு வருவோம். அவங்கலாம் வரமாட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு, நானும் என் சின்ன பையனும் கெளம்பிட்டோம். என் மூத்த பையன் தான் நமக்கு வீடியோகிராஃபரா வேல பார்த்துட்டுருக்காரு. ஏன்னா, என் ஹஸ்பண்ட் இப்படிலாம் ஆள் இருக்கிறப்ப, அதுவும் அவங்க வீட்டுல ஆள் இருக்கிறப்ப, நமக்கு ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. கேட்டா எனக்கு சங்கடமா இருக்கு. நான் பண்ண முடியாது அப்டின்ருவாங்க. அதனால என் பெரிய பையன வச்சே வீடியோ எடுக்க வச்சாச்சு. அப்டி இங்க இது வந்து நாகத்தம்மன் சொன்னாங்க. உள்ள வந்துட்டு அது குட்டி குட்டி சிலையா இருந்துச்சு. இன்னொரு கோயில் இருந்துச்சு. அந்த கோயில் பேர் எனக்கு தெரியாது. அப்படியே என்னைய யாருன்னே தெரியாத மாரியே பார்ப்பாங்க. "நீ போய் சாமி கும்பிடு" அப்படின்ட்டாங்க. நம்ம கூப்பிட்டது கூட. சரி விடுங்கங்க. இதெல்லாம் ஜகசம் தானே அப்படின்னு சொல்லிட்டு, நானும் எதையும் கண்டுக்கிறாம அடுத்த சாமி என்னாதுன்னு போய் உள்ள போயிட்டு, அப்படியே சாமிய கும்பிட்டுட்டு, அ அவங்க வர்றதுக்கு லேட் ஆகுற மாரி தெரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நாங்களும் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். அப்புறம் அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க இன்னொரு கார்ல. ஆனா, அந்த இடத்த பார்க்குறதுக்கு அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. "வாங்க ஒரு 2 ரீல்ஸாச்சும் எடுப்போம்னதுக்கு" முடியவே முடியாதுன்ட்டாங்க. சரி விடுங்கங்க. அப்படின்ட்டு நம்மளும் வந்து பார்த்தா, அதுங்குள்ளயும் இங்க பொங்கலே வச்சுட்டாங்க. பொங்கல் பொங்கிருச்சு, மொட்டை எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னாங்க. நம்ம இங்க நின்னுட்டு இருந்தோம்னா, நம்மள பொங்க வைக்க ஏதாச்சும் சொல்லிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அந்த இடத்த விட்டு காலி பண்ணிருவோம்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்பேன்னு பார்த்து அந்த பாட்டி சொல்றாங்க, "என்னமோம்மா வீடியோவா எடுத்துட்டு இருக்க, என்னைய எடுக்க மாட்டீர" அப்படின்னாங்க. "சரி வாங்க பாட்டி, உங்களையும் நில்லுங்க வீடியோ எடுத்துருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் சேர்த்து வீடியோ எடுத்துட்டு, அப்படியே மொட்டை எடுக்கிற இடத்துலயும் போய் ஒரு கிளிப் எடுத்துருவோம் அப்படின்ட்டு வந்தாச்சு. வந்தா எங்க போன அப்படின்னாங்க. நாங்க ரீல்ஸ் எடுக்க போலான்னு போனோம். அவங்களையும் கூப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னாச்சு. இப்படியெல்லாம் வில்லேஜுக்கு வந்து இந்த இந்த மாதிரி எல்லாரும் மொத்தமா சேர்ந்து பொங்கல் வச்சு சாப்பிட்டு அந்த இடமே கலகலப்பா இருக்கும். அந்த மூமெண்ட் மட்டும் என்னமோ தெரியல. யாரு என்ன சண்டை போட்டிருந்தாலும், அது ஒரு மாதிரி ஜாலியா தாங்க இருக்கும். எல்லாரும் ஒண்ணா நின்னு பேசிட்டு, சிரிச்சுட்டு சண்டைகளும் இருக்கும். அதே இடத்துல சந்தோஷமும் இருக்கும். 2 பசங்களுமே அழுகவே இல்ல. ஆனா, என் குட்டி பையன்லாம் மொட்டை எடுக்கிறப்ப பயங்கரமா அழுதான். நான் அப்படிதான் அழுவாங்கன்னு நெனச்சேன். ஆனா, அமைதியா 2 பேரும் உட்காந்துட்டு சமத்தா முடியெல்லாம் எடுக்க விட்டுட்டாங்க. பரவால்ல. நல்ல பசங்களா தான் இருக்காங்க. 2 பேரும் என்னைய இப்படி போஸ் எடுங்க, அப்படி போஸ் எடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாய்ங்க. அப்படியே வந்து பார்த்தா, எங்க அத்தை பொங்கலே வச்சு முடிச்சுட்டாங்க. பார்த்தா கலர்ஃபுல்லா வேற இருந்துச்சு. சரி, இன்னைக்கு நல்ல இந்த கிளைமேட்டுக்கும் பொங்கலையும், தேங்காய்ச்சில், வாழைப்பழம்லாம் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டா இருக்கும். எத்தனை பேர் இந்த மாரி சாப்பிட்ருக்கீங்கன்றதையும் மறக்காம நம்ம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிருங்க. இங்க நின்றிருந்தாலே நம்மள ஏதாச்சும் வேலை சொல்றாங்க. "நெய் எடு, கிஸ்மிஸ் எடு" அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வீடியோ போதும் அப்படின்னு சொல்லி நம்மள அப்படியே அந்த இடத்த விட்டு கொஞ்சம் நகண்டாச்சு. நகண்டு "மூங்கில் மரம் தம்பி, இங்க பாரு சாமி, இதெல்லாம் நீங்கலாம் பார்த்ததே இல்ல" அப்படின்னு சொல்லி என் பையன்ட்ட சொன்னா, அவன் என்ன சொல்றான், "அம்மா மூங்கிலவே காணோம்" அப்படின்னு சொல்லிட்டு. "உன்ட்ட போய் சொன்னனேன்னு" சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் இப்ப பார்க்குறப்பவே ஒரு மாரி வித்தியாசமா தெரியுது. ஏன்னா மொதல்லாம் அங்கங்க இருந்துச்சு மூங்கில் மரம். இப்ப எங்கேயாச்சும் மட்டும் தான் இருக்கு. 2 பசங்களுக்கும் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் எடுத்திருந்தோம். அவங்களுக்கு எல்லாத்தையும் அதையும் குடுத்துட்டு, அப்படியே சந்தனத்தெல்லாம் தடவி விட்டுட்டு இருந்தாங்க. அங்கேயும் கொஞ்சம் கிண்டல், கேலின்னு நல்லா இருக்கும். அவங்க அக்கா வீட்டுக்காருக்கும் "நீ தான் தடவணும்னு" சொன்னோனே, என் வீட்டுக்காரர் "இல்ல நான்லாம் பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கவங்கலாம் "அதெல்லாம் தெரியாது உங்க அக்கா வீட்டுக்காரருக்கு பண்ணியே ஆகணும்னு" சொல்லி கடைசியில அவங்க எல்லாம் சொன்ன பிறகு அந்த அண்ணாவுக்கும் சேர்த்து ஒரு சந்தனம்லாம் தடவி விட்டாரு.
எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி பசங்களுக்கு மாலையும் போட்டதுலேருந்து இந்த ஐயா ஒரே அழுக. ஆனா இந்த குட்டி பசங்க மட்டுங்க, ஏதாச்சும் நல்ல ட்ரெஸ் போட்டாலோ, கூட்டங்கள பார்த்தாலோ என்னதான் ஆகுமோ, என் சின்ன பையனும் இப்படிதான். அப்படியே மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு அழுதுட்டே இருப்பான். ஆனா மூத்த பையன் வந்து சேம் கவினும், கௌதமும் ஒரே மாதிரி தான். நம்ம என்ன செஞ்சாலும் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. அமைதியா இருப்பாங்க. ஆனா அந்த 2வது பசங்க ஆப்போசிட். இந்த பாட்டிக்கு சாமி வந்து என் வீட்டுக்காரர் என்ன பண்ணாருன்றத வீடியோ தலை கட்டாத எங்க போனாலும் தலை கட்டிக்கிட்டு ஒன்றும் வரலையே நீங்க சின்ன பிள்ளை மாதிரி உருவத்துல வந்தேன். ஒன்றும் இன்ன வரைக்கும் வந்தனப்பா இங்கனாவில் வந்தனப்பா. சரி பார்த்துக்க ஒரு அறிவுரை சொல்லு. வந்தனப்பா உனக்கு எப்போ வந்து அதே அறிவுரை சொல்லு. இவ்வளோ வரைக்கும் உன் கூட வந்தேன். அது எப்போ வந்து எனக்கு இன்ன வரைக்கும் யாம் இல்லையா? என்ன இந்த அண்ணனை முதல்ல ஒரு ஆள் பிடிங்க என்னன்னு சாமி வந்து வேலை பிடிச்சி நீ வந்து வேலை கொடுத்து பக்கத்துல இருக்கா கட்டி கொடுத்துட்டு உனக்கு வேலை கொடுத்தனப்பா. என்ன சொல்லி வேணும் சொல்லு. ஏதோ ஒரு வேலையை பார்த்து நினைச்சேன். வேலைக்கு போறேன்னு நினைச்சேன். என்ன சொல்லி வேணும்? என்ன தரேன்னு சொன்னேன் உனக்கு? நான் வேலைக்கு போனா அவனுக்கு நான் செய்கிறேன்னு சொன்னேன். என்ன செய்யறேன்னு சொன்னேன் சொல்லு. அதையும் சொல்லு. யாருக்கு சாமி வந்திருக்கு? அது உனக்கு நினைச்சு நான் வீடு போட்டேன். அது எனக்கு பின்னாடி வச்சு துணையா இருக்கணும். நான் வருவேன். நீங்க நினைப்ப நீங்க அன்னைக்கு என்னை ஒரு நாள் நினைச்ச என்னை மறந்துட்டப்பா. என்னை மறந்துட்ட வரமாட்டேன். நல்லபடியா நீ வச்சுக்கணும். நல்லபடியா பார்த்துக்கணும். கூடையா வருவேன். கூடயே இருக்கணும். நான் உன் இருதோல்ல நிற்கிறேன். உன் குலதையும் நிற்கிறேன். அதே மாதிரி என் வீட்டுக்கார் இன்னொரு இடத்துலையும் போய் அவங்க சாமி கும்பிட்டாங்க. கருப்பசாமியை வான்னு கூப்பிட்டாங்க. எங்கள் 2 பேத்துக்கு ஒரே பயம். நாங்கள் இங்கேயே நின்றுக்குறோம், நீங்கள் அங்கேயே நின்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பெல்லாம் முடிய பிடிச்சிருந்தா என்னால் தாங்க முடியாது. என் வீட்டுக்காரர் உடனே சொல்லி இங்கேனே நின்றுட்டோம். எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக பொங்கலை உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஆனால் உண்மையிலே இது ஒரு ஜாலியாக தான் இருந்துச்சு. என்ன தான் சண்டைகள் அதுகள்லாம் இருந்தாலும் உறவுகளை கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டே வேறு தான். பாருங்கள் கிராமத்து லைஃப் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இதெல்லாம் சின்ன வயசில் இருந்த மாதிரி தான். ஆனால் இப்போ எங்கள் ஊர் நிறையா சேஞ்ச் ஆகிடுச்சு. தான் எங்கள் ஊர் இப்படி இருந்துச்சு, இப்போனா மாறிடுச்சு. ஆனால் இதெல்லாம் பார்க்கவே இந்த டெல்லியில் பார்த்துட்டு இங்கே வந்து பார்க்குறப்ப இப்போல்லாம் அதிசயமாக என் பசங்களுக்கு தெரியுது. எனக்கு தெரியல, என் பசங்களுக்கு தெரியுது. ஆனால் என் பசங்கள்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், இப்படி தாயா இருக்கும், இப்போ எல்லாமே மாறிட்டு வருது அப்படின்னு சொல்லி. அப்படியே மதுரை மாவட்டத்துலேருந்து தேனி மாவட்டத்துக்கு கிளம்பியாச்சு. பாய். இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.